லவ் மேரேஜ் தான், சப்போர்ட் எதுவும் இல்ல. எனக்கு ஃபுல் பேக் போனே ஃப்ரெண்ட்ஸ் தான். 2007ல ஸ்டார்ட் ஆச்சு சார் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் பீன் 17 இயர்ஸ். மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர் ஒன்லி, பேங்க் ஆஃப் மீ சிட்டிங், காலேஜ் மேட். இதுதான் ரீசன், இதனால தான் இவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா எந்த ரீசன் இல்ல. அவங்க எனக்கு வீடு பார்த்து கொடுத்து எங்களை செட்டில் பண்ணி, அவ்வளோ ஏன் வீட்டோட திங்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து பீரோ கட்டில் எல்லாமே எனக்கு சேர்ந்து என் கூடவே இருந்து ஃபுல்லா செட் பண்ணி கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தம்பி கிடையாது, பையனை அவன் மடியில வச்சுதான் காது குத்தணும்னு அடம்பிடிச்சு காது குத்தினேன். தாய் மாமெல்லாம் எப்படி விட்டாங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க, உனக்கு தங்கச்சி இருக்கு, அவரோட ஹஸ்பண்ட் மடியில வச்சுதானே கண்டிப்பா குத்திருக்கணும், உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட கொண்டு வந்து எதுக்கு இங்க வந்து உட்கார வைக்கிறாங்க, என்ன அவசியம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான். அவங்க தான் ஃபுல்லாவே எங்களுக்கு நின்னாங்க, நீங்க யாரும் வந்து நிக்கல. அவ பெத்த குழந்தை, அவ சொல்றதே எல்லாரும் கேளுங்கன்னு ஒரே லைன்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு சாப்டர். தாய் மாமன் உட்கார்ந்து செய்ய வேண்டிய சடங்க நண்பரான உங்களை கூப்பிட்டு செய்ய சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பசங்களுக்குமே மடியில வச்சுதான் மொட்டை போட்டோம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு யாரும் தாய் மாமாவும், செகண்ட் பையனுக்கும் அவங்களே தான் தாய் மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு செஞ்சாங்க. செகண்ட் பையன் ரொம்ப ப்ரீஷியஸா ஃபீல் ஆச்சு சார். ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹானரிங்கா இருந்தது. சொந்தமா லேண்ட் வாங்கியிருக்காங்க, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வாங்கிட்டாங்க. நீங்க அவர் ஊர்ல போய் நிலம் வாங்கினீங்க? கடைசி காலத்துலயும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சிரிச்சுட்டே செத்துடலாம் தான் சார். அடா